அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். விஜய்க்கு எதிராக பெரம்பூரில் சேகர்பாபுவை களமிறக்கும் திமுக. வரும் 17வது தமிழக சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளும் மிக விறுவிறுப்பாக களம் கண்டு வேலைகளை செய்து வருகிறார்கள். குறிப்பாக திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது. இந்த திமுக கூட்டணியில் 26 கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் 21 கட்சிகளுக்கு திமுக தொகுதிகளை ஒதுக்கி வருகிறது. ஒரு சில கட்சிகள் தொகுதி உடன்பாட்டில் நிறைவு செய்து கையொப்பமிட்டு விட்டன. அதே சமயத்தில் ஒரு சில கட்சிகள் இன்றளவும் தொகுதி உடன்பாட்டிற்கு வராமலேயே இருந்து வருகிறார்கள். குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்றவை தங்களுக்கு அதிகப்படியான தொகுதிகள் வேண்டும் என திமுகவோடு தொடர்ந்து முரண்டு பிடித்து வருகிறார்கள். மேலும் தாவேகா திமுக இடையேதான் வரும் தேர்தலில் போட்டி என அவ்வப்பொழுது விஜய் பேசி வருகிறார். மேலும் திமுகவின் அனைத்து விதமான செயல்பாடுகளையும் விஜய் விமர்சனம் செய்தும் பேசி வருகிறார். இதுபோன்ற சூழ்நிலையில்தான் வரும் முதல் தேர்தலிலேயே விஜயை தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும் என திமுக திட்டமிட்டு காய் நகர்த்தி வருகிறது. எனவே விஜய் எங்கு களமிறங்கினாலும் அவரை வீழ்த்த வேண்டும் என்பது திமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய இலக்காக பார்க்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என்ற 2 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்து வருகிறது. ஒருவேளை தலைநகர் சென்னையில் பெரம்பூர் தொகுதியில் விஜய் அவர்கள் களமிறங்கினால் அவரை வீழ்த்த அமைச்சர் சேகர்பாபுவை களமிறக்க திமுக தலைமை திட்டமிட்டு இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த மாதம் தாவேகாவினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளரான ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் செயல் வீரர்கள் கூட்டத்தை கூட்டியிருந்தார். அந்த கூட்டத்தில் தலைவர் விஜய் அவர்கள் இந்த தொகுதியில் தான் போட்டியிட திட்டமிட்டுள்ளார். இந்த தொகுதியில் தாவேகாவிற்கு அதிகப்படியான தொண்டர்கள் இருக்கிறார்கள். விஜய் அவர்களை வெற்றி பெற வைப்பதுதான் உங்களது இலக்கு என விஜயை இந்த தொகுதியில் போட்டியிட வைப்பதாக நான் முன்மொழிகிறேன் என கூறியிருந்தார். அதனை அக்கட்சியின் பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் அவர்கள் வழிமொழிந்து இருந்தார்கள். மேலும் விஜய் அவர்கள் ஒரு தொகுதியில் போட்டியிட்டால் திமுகவின் இலக்குக்கு இரையாகி தோற்றுவிட நேரிடும் என்பதனால் 2 தொகுதிகளை தேர்வு செய்திருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என்ற 2 தொகுதிகளிலும் சிறுபான்மையினர் கணிசமாக வசித்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் அதிகமாக வசித்து வருகிறார்கள். எனவே இந்த தொகுதியை தேர்வு செய்தால் நாம் வெற்றி பெற்று விடலாம் என விஜய் இந்த தொகுதியை தேர்வு செய்திருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் திமுகவோ விஜய் அவர்கள் தொடர்ந்து திமுகவிற்கு எதிராகத்தான் பேசி வருகிறார். அவரை முதல் தேர்தலிலேயே ஸ்வீப் செய்து வீட்டிற்கு அனுப்பிவிட வேண்டும். முதல் தேர்தலில் அவர் தோல்வி அடைந்து விட்டால் கண்டிப்பாக அரசியல் செய்ய மாட்டார். ஏற்கனவே அவரது குடும்ப பிரச்சனை, படம் பிரச்சனை என பல்வேறு பிரச்சனைகள் அவரை சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. இது போன்ற பிரச்சனைகளில் அவர் மீள்வதே மிகப்பெரிய பாடு. அப்படி இருக்கும் பொழுது அவரை முதல் தேர்தலில் வெற்றி பெற வைத்து விட்டால், ஒருவேளை அவரது அரசியல் என்பது வெற்றிகரமாக அமைந்து விட்டால் அது எதிர்காலத்தில் உதயநிதி ஸ்டாலினினுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். எனவே அதற்கு இப்பொழுதே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். விஜயை முதல் தேர்தலிலேயே வீழ்த்திவிட்டால் அவர் கண்டிப்பாக படம் நடிக்க சென்று விடுவார். அதன் பின்பு திமுக அரசியலுக்கு எதிரியே இல்லை, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையிலும் யாருமே இல்லை என்ற மனநிலையில் திமுக செயல்பட்டு வருகிறது. எனவேதான் தலைநகர் சென்னையில் விஜய் அவர்கள் போட்டியிட்டால் அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய, அவரை எதிர்த்து வீழ்த்தக்கூடிய ஒரே வெற்றி வேட்பாளர் அது சேகர்பாபு மட்டுமே, வேறு யாராலும் முடியாது. சேகர்பாபுவை எங்கு நிறுத்தினாலும் கூட்டணி கட்சிகளையும் கடந்து அனைத்து கட்சியினரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் வயது ஆகினாலும் கூட அவர் இன்றும் இளைஞர் போன்று சுழன்று வேலை செய்யக்கூடியவர். அனைவரையும் தட்டி கொடுத்து வேலை வாங்குவார். அதே போன்று ஒரு சிலரை மிரட்டியும் வேலை வாங்குவார். அவரால் மட்டுமே இந்த தொகுதியில் வெற்றி பெற முடியும். வேறு யாருக்காவது இந்த தொகுதியை ஒதுக்கினால் கண்டிப்பாக கோட்டை விட்டு விடுவார்கள். அதைவிட ஒருபடி அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால், செலவு என்று வந்துவிட்டால் அவர் கணக்கு வழக்கு பார்க்காமல் தனியாக செலவு செய்வார். இது தேர்தலில் மிக முக்கியமாக எதிரொலிக்கும். இப்படி பார்க்கும்பொழுது சேகர்பாபுவால் மட்டுமே இந்த தொகுதியில் வெற்றி பெற முடியும். எனவே சேகர்பாபுவை களமிறக்க வேண்டும் என திமுக தலைமை முடிவு செய்திருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதேபோன்று திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் அவர்கள் போட்டியிட்டால் அங்கு யாரை வேட்பாளராக நிறுத்துவது என்ற கேள்விக்குறி எழுந்து வருகிறது. ஏற்கனவே திருச்சி கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பது கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தின் தலைவரான இனிகோ இருதயராஜ் அவர்கள் தற்பொழுது, அதாவது வரும் தேர்தலிலும் அதே தொகுதியை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஒருவேளை விஜய் அந்த தொகுதியில் களமிறங்கினால் அவருக்கு பதிலாக மாற்று வேட்பாளர், அதாவது விஜயை எதிர்க்கக்கூடிய ஆளுமை மிக்க வேட்பாளர் களமிறக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. நன்றி.